Groww தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு குழந்தை வந்தா இவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை நம்ம வீட்டுக்குள்ள வரும்போதே அதுக்கான எக்ஸ்பென்சஸும் நமக்குள்ள வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதுசா பிறந்த குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த வேக்சினேஷனா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் ஃபீஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும். அந்த குழந்தை வளர வளர ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், அதுக்கு தனியாக வாங்குற கேஜெட்ஸ், அவங்க கிராஜுவேஷன் பண்ண முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருந்துட்டு இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்பென்ஸை விட அதெல்லாம் இன்ஃப்ளேஷனும் ஆட் ஆயிருக்கும். ஸோ நார்மலாக ஒரு 10% ஃபியூச்சர்ல இன்ஃப்ளேஷன் இருந்துட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சூமர் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது 6-7% தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இதுவே எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10-11% வரைக்கும் 10 வருஷத்துல ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்க குழந்தை பிறந்ததுலேருந்து காலேஜ் கிராஜுவேட் ஆகுற வரைக்கும் என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் வரப்போகுது, அதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க, உங்களோட ஃபினான்ஷியல் கோல் நீங்கள் எப்படி செட் பண்ணிக்கணும், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சேவ் பண்ணணும், எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு பேரண்டாக இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் Groww தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு குழந்தைக்கான செலவு அப்படின்னும் போது ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கும் வேற வேலையாக தான் இருந்துட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 0-3 இயர்ஸ்குள்ள இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி செலவு இருக்கும். 3-10 வயசு வரைக்கும் வேற மாதிரி செலவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் லைக் அந்த எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது முடிவாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்கள் எங்கே வாழ்றீங்க, அந்த குழந்தைங்களை எங்கே வளர்க்குறீங்க, எந்த ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்க சேர்த்து விடுறீங்க, அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வச்சும் இந்த எக்ஸ்பென்சஸ் மாறுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்துட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பெங்களூர்ல லேக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் சொல்றாங்க அவங்களோட நியூ பார்ன் பேபிக்கு அவங்க மந்த்லி 15,000 மினிமமா நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 8 மாசத்துக்கு டயப்பர் மட்டும் 18,000 வரைக்கும் செலவாயிருக்கு. ஸோ இதுல இந்த மெடிக்கல் ஃபீஸ், வேக்சினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50,000-55,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வீட்டுல சிப்ளிங்ஸ் அவங்களா இருந்துட்டு இருக்காங்க, அதாவது அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வாங்குற இந்த பொம்மைகள் அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு 2 வயசு 2.5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட ப்ரீ ஸ்கூல் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும். ப்ரீ ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 1 லட்சம் வரைக்கும் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. இடி ஆன்லைன் ரிசர்ச் ஆஃப் 2022 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய அதாவது பிறந்ததுலேருந்து ஒரு 3 வயசுக்குள்ள 11,50,000 நம்ம அந்த குழந்தைக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட முக்கிய ரீசன்ஸா என்ன மாதிரியான விஷயம் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது இந்த திடீர் மெடிக்கல் எமர்ஜென்சிஸோ இல்லைன்னா அவங்க செட் பண்ணிருக்க அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கோ தான் இந்த எக்ஸ்பென்சஸ்க்கான காரணமா அமைஞ்சிட்டு இருக்கு. ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ் பத்தி பார்க்கலாம். முக்கியமா இப்போ நம்ம பிரைவேட் ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா 25 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் பேரண்ட்ஸ் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதை இன்னும் நம்ம ஜாட் டவுன் பண்ணோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூலுக்கு 3.09 லேக் வரைக்கும் செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. கிளாஸ் 1ல-இருந்து 8 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 12,80,000 வரைக்கும் செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. 9th 10th மட்டும் 4-5 லட்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் 11th 12th பாத்தீங்கன்னா ஒரு 5,14,000 வரைக்கும் எஸ்டிமேட்டடா செலவழிக்கப்பட்டு இருக்கு. இந்த ஸ்கூலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது இங்க மட்டும் முடிஞ்சிடாது. ஸோ இப்போ பீடியாட்ரிஷியன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 500 ரூபாயில-இருந்து 2,500 ரூபாய் வரைக்கும் ஒரு விசிட்க்கு மட்டுமே சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன சிட்டிஸ்ல எவ்வளவு சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இப்போ உங்களோட குழந்தை லைக் ஸ்கூல் பஸ்ல போயிட்டு இருக்காங்க, நீங்க ஸ்கூலை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 30,000-இருந்து 60,000 வரைக்கும் வேன் ஃபீஸ் கட்டுற மாதிரியான வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம், டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜென்ரலா இந்த ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் 3,000-இருந்து 7,000 வரைக்கும் லைக் ஒரு வருஷத்துக்கு இருந்துட்டு இருக்கும். முக்கியமா இந்த யூனிஃபார்முக்கும் டெக்ஸ்ட் புக்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 4,000-இருந்து 12,000 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆகுறதுக்கான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் போறாங்க, முக்கியமா இந்த ஸ்விம்மிங், டான்சிங், ஸோ அந்த மாதிரி. அது இல்லாம இப்போ அவங்க படிக்கிறாங்களா, படிக்கிறதுக்கு தேவையான சில கேஜெட்ஸ்லாம் வாங்கி தர வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஆன்லைன் கிளாஸாக இருந்துட்டு இருக்கு, ஃபோன் கொடுக்க வேணாம், லேப்டாப் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் செய்யறதுக்கான இருந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் இப்போ எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நீட் எக்ஸாமோ JW எழுதுறாங்க அப்படின்னா லைக் ஸோ அதோட ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 30,000-இருந்து 5 லட்சம் வரைக்கும் பெரிய ஆயிட்டு இருக்கு. மின்ட் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க
20th ஆகஸ்ட் அன்னைக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்க ஒரு பேரண்ட் வைபவ் அகர்வால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஹா, இவங்க 2 பேரும் டெல்லியில் இருக்காங்க. ஸோ இவங்களோட 6 வயசு குழந்தைக்கு இவங்க என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு இருக்க எஜுகேஷன் காஸ்ட் வந்துட்டு 1,56,000 இருந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவாக டெல்லியில் இருக்க ஸ்கூல்ஸில் இருக்கிறத விட இவங்க குழந்தைக்கு செலவு பண்ணது கொஞ்சமே கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸான டான்ஸ் ஸ்விம்மிங் கிளாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 38,400 வந்து அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயே வந்து ஏதாவது சம்மர் கேம்ப் வெக்கேஷன்ஸ் அப்படின்னு இருந்துட்டு இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு 5,000 to 6,000 வந்து ஆட் ஆன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம ஹெல்த் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் கண்டிப்பாக சீப் கிடையாது. ஆல்மோஸ்ட் 24,000 per year வந்து அவங்க குழந்தைக்கு அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தையோட லைஃப் ஸ்டைலுக்கு, அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு, அந்த ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 76,000 வரைக்கும் அவங்க வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 6 வயசு குழந்தைய ஒரு வருஷத்துல வளர்க்கறதுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபா செலவாயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்மளோட குழந்தைங்க வந்துட்டு 12th வரைக்கும் இங்கே படிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் நான் ஒரு கிராஜுவேஷன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் அவங்க என்ன மாதிரியான கோர்ஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க, மெடிக்கல் செலக்ட் பண்ண போகிறாங்களா, இன்ஜினியரிங் செலக்ட் பண்ண போகிறாங்களா, அக்கௌண்டன்சி செலக்ட் பண்ண போகிறாங்களா, லா செலக்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மினிமமாக ஒரு 15 லட்சம்லேருந்து 50 லட்சம் வரைக்கும் அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க நான் மாஸ்டர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கும் வந்து நம்ம நிறைய செலவு பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து மெடிக்கல் எஜுகேஷனை எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட காஸ்ட் வந்து ஒரு 50 லட்சம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. பட் இதுவே வந்து 2030க்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் வரைக்கும் ரீச் ஆகுறதுக்கான எல்லா சான்சஸும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து ஒரு 15 லட்சம்குள்ள இருந்துட்டு இருக்குன்னா 2030க்குள்ள அது வந்து ஒரு 37 லட்சமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து அவங்க சீட்டு வேணும் அப்படின்னா வந்து அதோட காஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். முக்கியமாக வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஐஐடிஸ் சொல்லலாம். ஸோ ஐஐடிஸ்ல பார்த்தீங்கன்னா 4 வருஷம் பிடெக் ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு 4லேருந்து 20 லட்சம் வரைக்கும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு. நீங்க வந்து இல்லை நான் ஐஏஎம்ல தான் படிக்கணும், என் பிள்ளை ஐஏஎம்ல தான் படிக்க வைக்கணும், இல்லை என் பையன் அங்கே தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மினிமமா 8லேருந்து 23 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து செலவாகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டுக்கு, ஜிமேட்டுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எதுவும் சேர்க்காம வந்து இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் ஃபினான்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஏ சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்ட் படிக்கணும் அப்படின்னா 3,60,000 வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே வந்து சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் படிக்கணும், அதாவது சிஎம்ஏ படிக்கணும் அப்படின்னா 80,000லேருந்து 1,20,000 வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுவே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டு இதுல சொன்ன எல்லாத்தையும் விட ரொம்பவே சீப். அதிகபட்சமா வந்து ஒரு 86,000 தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபீஸா இருந்துட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ இதுல எதுலையுமே வந்து டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து சேர்க்கவே இல்லை. ஆப்வியஸா சிஏ படிக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோச்சிங் கிளாஸஸ் போறது, சிஎம்ஏ படிக்கிறவங்க போறது, சிபிஏக்கு எல்லாத்துக்குமே வந்து கோச்சிங் கிளாஸஸ்க்கான ஃபீஸ் அப்படின்றது வந்து தனியா இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம சொன்ன எல்லாமே அவங்க வந்து டொமஸ்டிக்கா படிக்கும் போது மட்டும்தான். இப்போ வந்து நான் இன்டர்நேஷனல் ஓவர்சீஸ்ல தான் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதோட காஸ்ட் வந்து இன்னுமே அதிகமாக இருந்திருக்கும். பிகாஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1963லேருந்து இன்னைக்கு டேட்டுக்கு 747.8% வந்து இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ உங்களோட பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஐவி லீக் காலேஜ்க்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹார்வர்டில் ஆல்மோஸ்ட் அவங்களோட இன்ஃப்ளேட்டிங் பில் மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களோட யூஜி ப்ரோக்ராம்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா $82,178 வந்து ஒரு அகாடமிக் இயர் 2021-22 போட்டு செலவு பண்றாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த அகாடமிக் இயருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு $84,413 வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் எம்ஐடி ஸ்டூடெண்ட்க்கும் வந்து நடந்துட்டு இருக்கு. 2021-22ல ஒரு வருஷத்துக்கான அகாடமிக் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து $77,020 இருந்துட்டு அடுத்த வருஷத்துக்கு அதாவது 22-23 பார்த்தீங்கன்னா $79,850 வந்து அது அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓவர்சீஸ்ல படிக்கும் போது நீங்க வந்து எல்லாமே டாலர்ல பே பண்றீங்க அப்படின்றதுனால அந்த டாலருக்கான அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி ரேட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இதெல்லாம் தான் வந்துட்டு ஜென்ரலா ஒரு குழந்தைக்கு வந்துட்டு நம்ம செலவு பண்ற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து உங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி உங்களோட குழந்தைங்களோட சாய்ஸஸை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸ்பென்சஸ் வந்து ஏற்ற இருக்காங்களா இருந்துருக்கும். மேபி உங்களுக்கு இன்னொரு குழந்தை இருந்துட்டு இருக்கு அப்படின்னா சில விஷயம்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வாங்கினா செகண்ட் குழந்தைக்கு, ஸோ செகண்ட் வாங்கினா ஃபர்ஸ்ட்க்கு, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த காஸ்ட் எல்லாம் நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க என்ன மாதிரியான காஸ்ட் எந்தெந்த ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இன்னும் குவிட்டிங்னா வந்துட்டு இப்போ வந்து நம்ம வெறும் காலேஜ் போகிற வரைக்கும் தான் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் கல்யாணம், ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் சரியான ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஏர்லி, அதாவது சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்கள் குழந்தைக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ வந்து அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு வந்து அது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அவங்களோட லைஃப் வந்து இன்னுமே பெட்டராகி கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஃபினான்ஷியல் பிளான்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டாலும் சரி, நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை காம்பவுண்டிங் அதாவது ரெக்கரிங் டெபாசிட் போட்டாலும் சரி, ஸோ இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கார்பஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ்டு ப்ரையாரிட்டிஸ் வச்சுக்கணும். இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஸ்கூலில் நல்ல ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அதுக்கான லைக் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கோமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இது ரெண்டுத்தையும் ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து உங்கள் பிள்ளைங்களை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே ஃபீஸ் கட்ட முடியல அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டெசிஷனாக இருந்துட்டு இருக்கும். அது தேவையில்லாத காஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து வந்து தெரியாத விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்பவே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். தெரியாத விஷயம் நம்ம குழந்தைங்க கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கரியர் வந்து சூஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு வந்து எனக்கு ஓவர்சீஸ் போகணும்னு சொல்லுவாங்க, திடீர்னு மெடிக்கல் படிக்கணும்னு சொல்லுவாங்க, திடீர்னு ஃபினான்ஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அவங்களோட அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மல் இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட எஜுகேஷனில் இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ட்ராக் பண்ணணும். எதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து தேவையில்லாத செலவு நடந்திருக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்ம ட்ராக் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தானே கண்டுபிடிப்போம். ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பாரு போன மாதம் நம்ம இவ்வளோ தான் ஃபீஸ் கொடுத்துருக்கோம், இந்த மாதம் இந்த அளவுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்கோம், இதில் வந்து ஏறி இருக்கு இறங்கி இருக்கு அப்படின்ற மாதிரியான அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களோட குழந்தைக்கான ரைட் சேவிங் பிளானை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கான இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸை வந்து சரியாக பிளான் பண்ணிக்கணும். இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வெறும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கிடையாது இல்லையா. ஸோ அதை தாண்டி வந்து அவங்களுக்கு ஹெல்த் கேரு, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து இருக்குது அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு பண்ணுறது அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொட்டென்ஷியல் ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸும் வந்து ஈக்குவலாக வந்து வரதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்துருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர் இருக்குல்ல அதையுமே நம்மளோட லைக் எக்ஸ்பென்சஸ் பிளான் பண்ணும்போது சரியாக யோசிச்சு வச்சுட்டோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஹையர் எஜுகேஷனுக்கு இன்னைக்கு இருக்க வேல்யூவை நீங்கள் எடுத்து வைக்காமல் அதுலேருந்து ஒரு 10% 20% எக்ஸ்ட்ரா எய்ம் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட வயசுக்கு உங்களால் வந்து அதை காம்பன்சேட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் இன்கம்மை நீங்கள் சரியாக அசஸ் பண்ணி வைக்கணும். அதாவது வந்து எவ்வளோ நம்ம சம்பாரிச்சிட்டு இருக்கோம், எவ்வளோ வந்து நம்மளால குழந்தைங்களுக்கு செலவு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தனித்தனியாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் எவ்வளோ நீங்கள் அதில் சேவ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். எவ்வளோ சேவ் பண்ண போகிறீங்களோ அவ்வளோதான் நம்மளால இன்வெஸ்ட்டும் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம பண்ணணும். இந்த பிளானில் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான் வந்துட்டு வித் லோ ரிஸ்கோட எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்மாக வந்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்க. அதில் வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து FD ஒரு 10 வருஷத்துக்கு நான் FD போடுறேன் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எதுக்காக ரிஸ்க் கம்மியாக எடுக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு காசு வேணும்னா கூட ஸோ அது வந்து ஒரு சேவிங்காக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு, அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஸோ அந்த மேனேஜபிள் காஸ்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தாவே வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும், ரிஸ்க் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு மைண்டில் வராது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி FD நமக்கு ஞாபகம் வரும், ரெக்கரிங் டெபாசிட் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். பட் அதை தாண்டி இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுகன்யா சம்ருத்தி யோஜனா. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்காக ஓப்பன் பண்ணப்படுற ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் அந்த குழந்தை வந்து ஒரு 10 வயசுக்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். 21 வயசு வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து வரப்பு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் மினிமமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 250 rupees வந்து இயர்லி போடுற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் 8%
8% வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு. அதோட வித்ட்ராவல் இந்த ஸ்கீம்ல போட்டிருக்க காசு நம்ம எப்போ வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தை 18 வயசு அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால அதை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். 21 இயர்ஸ்ல வந்து இந்த ஸ்கீம் வந்துட்டு மெச்சூர் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் லைக் போட்டிருக்க அந்த மணியை வந்துட்டு ஏடிசி டேக்ஸ் டிடக்ஷனில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்மகன் பொது வைப்பு நிதி ஸ்கீம் பிளான், அதாவது வந்துட்டு பிபிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஸ்கீம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆண் பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் லைக் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கிற பசங்க, அதாவது பாய்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெற முடியும். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மினிமமாக 500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமமாக 1,50,000 வரைக்கும் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு வருஷமும் 9.7% வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஒன்று இருந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட குழந்தை, அதாவது உங்கள் பையன் வந்துட்டு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு குழந்தையா இருந்துட்டு இருக்கணும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்லேயோ வந்து படிக்கணும். இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 வருஷத்துக்குள்ள வந்து மெச்சூர் ஆகிடும். அதில் 7th இயருக்கு அப்புறமா வந்து வித்ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிபிஎன்எஸ் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுற அந்த 1.5 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடிசியில் வந்து டாக்ஸ் டிடக்ஷன்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆண் வர்க்கங்கள் வந்துட்டு இதனால பயன்பெற்றிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான டாக்ஸ் சேவிங் எஃபிஷியன்டான ஒரு ஸ்கீம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு லைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் உங்களோட லாங் டைம் கோலை செட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட டென்யூர் பார்த்தீங்கன்னா வந்து 15 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. வேணும்னா இன்னொரு 5 வருஷம் அதோட பிளாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களோட ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் எய்ம் பண்ணும்போது இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7.1% இந்த வருஷம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். டெபாசிட் லிமிட் எவ்வளோவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனா மாதிரி 250 ரூபாயிலேருந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். வித்ட்ராவல் அப்படின்றது வந்துட்டு லைக் இதுலேயே கொஞ்சம் லைக் ஃப்ளெக்சிபிளாகவே இருந்துட்டு இருக்கும். ஆஃப்டர் சர்டன் பீரியட் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டு இருக்கும். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோ ரிஸ்கோட கொஞ்சம் நல்ல லாங் டென்யூரோட இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சேவிங் ஸ்கீம்னா வந்துட்டு நம்ம வந்து பிபிஎஃப்னு கூட சொல்லலாம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்கிற ஆப்ஷன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைவர்சிஃபைடான எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறதுக்கு வந்து இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருந்துட்டு இருக்கு. ஸோ முக்கியமாக இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம எதுக்காக வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாராக தான் இருக்கேன். ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஓரளவுக்கு லோ ரிஸ்க்காக இருந்தால் கூட லைக் அது வந்து ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ வந்து செட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜ் கேப் கேபிட்டல் ஃபண்டில் வந்துட்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கம்பெனியோட லைக் அவ்வளோவா வந்து அந்த கம்பெனியோட இன்ஃப்ளேஷன்ஸ், அதாவது ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப இல்லாமல் லாங் டேர்முக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு மிட் கேப்பில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் பண்ணும்போது ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. பட் ப்ரிஃபரபிளி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ரிஸ்க் லாங் டேர்ம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிபிஎஃப்பும் அதே மாதிரி வந்து சுகன்யா சம்ருத்தி யோஜனா வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய வந்து லைக் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன மாதிரியான காஸ்ட் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு செலவாகும், அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க, அதை எப்படி டைவர்சிஃபை பண்ண போறீங்க, அதுக்கேற்ற மாதிரி எப்படி பிளான் பண்ண போறீங்க, ஸோ அதை பற்றிலாம் பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இது வந்து ஒரு பேரண்ட் ஆக போகிறவங்களுக்கோ இல்லை ஆல்ரெடி பேரண்டாக இருக்கவங்களுக்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம Groww தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.